சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியன்று இந்த ஒரு எளிய பொருளை பசுவிற்கு தானம் செய்ய மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். விநாயகர் சதுர்த்தி என்று கட்டாயம் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத 3 விஷயங்கள் அப்படின்னு. அதில் நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரை வணங்குவதற்கு சரியான நேரம் நம்ம குறிப்பிடல. எந்த நேரத்தில் வணங்கக்கூடாதோ அது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. விநாயகரை வணங்குவதற்கு சரியான நேரம் மற்றும் சிலை வாங்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. அது முடிந்த பிறகு 9:15லேருந்து 10:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம சிலைகள் வாங்கி 10:45லேருந்து 11:45 வரைக்கும் 12 மணி வரைக்குமே நமக்கு குளிகை இருக்குது. அந்த நேரத்தில் வணங்குவது ரொம்பவே சிறப்பு. ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியலங்க, கொழுக்கட்டையெல்லாம் செய்ய லேட் ஆயிருச்சுங்க அப்படிங்கிறப்ப 1:45 1:45லேருந்து 2:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக வணங்கலாம். மாலை நேரத்தில் வணங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரத்தில் சதுர்த்தி முடிந்து விடுகின்றது. இன்று மாலையே சதுர்த்தி பிறக்கின்றதுனால நாளை மாலை 3:58 அதாவது 4 மணிக்கெல்லாம் சதுர்த்தி திதி முடிகின்றது. அதனால் பகலில் நேரத்தில் நீங்கள் சுவாமி கும்பிடுவது ரொம்பவே சிறப்பு. இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் பசுவிற்கு தானம் கொடுக்கும் போதும் நல்ல நேரம் பார்த்து தான் தானம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் கிடையாது. ஆனால் சதுர்த்தி திதி இருக்கும் வரைக்கும், அதாவது மாலை 3:58 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கின்றது. அதற்குள்ளேயே நீங்கள் இந்த தானத்தை கொடுத்து முடிச்சிருங்க. என்ன தானம் கொடுக்கணும், அதுவும் ஏன் பசுவிற்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவில் அனைத்து தெய்வங்களும் சங்கமமான ஒரு புனிதமான உயிரினம். இந்த பசுவின் வாய்ப்பகுதியில் நம்ம விநாயக பெருமான் இருக்கிறார். அதனால் சதுர்த்தி அன்று, அது விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம விநாயக பெருமானுக்கு எப்படி படையல் போடுறோமோ அதே போல் தலைவாழை இலை விரித்து பசுவிற்கு இந்த தானத்தை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த விநாயகரின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையில் இந்த வருஷம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது, எப்போ தான் இந்த கஷ்டம் எனக்கு தீரப்போகுது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க கூட இந்த நாளில் இந்த தானத்தை செஞ்சு பாருங்கள். அடுத்த வருஷம் இந்த கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அது மன கஷ்டமாக இருக்கலாம், பொருள் கஷ்டமாக இருக்கலாம், எந்த கஷ்டமாக இருந்தாலும் விநாயகரை நம்பி இந்த தானத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இப்போ என்ன பொருள் தானம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தலைவாழை இலை விரித்து, அதாவது சுவாமிக்கு எப்படி நுனி இலை போட்டு நம்ம சுவாமி கும்பிட்றோமோ அதே போல் பசுவிற்கும் நுனி இலை விரித்து அதில் தண்ணி தெளித்து நீங்கள் அன்னைக்கு விநாயகருக்கு என்னென்ன பண்டங்கள் செய்கிறீர்களோ அனைத்து பண்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதில் வாழைப்பழம் வைத்து பச்சை நிற காய்கறிகள் அல்லது பச்சை நிற ஏதாவது கீரைகள் நீங்கள் அதில் சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா புதன்கிழமை நமக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வருகின்றது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன் பகவான் அறிவுக்கு உரியவர். அது மட்டும் இல்லை, புதன் பகவானின் அனுகிரகமும் விநாயகர் அனுகிரகமும் ஒரு சேர கிடைக்க கண்டிப்பாக நம்ம பசுவிற்கு இந்த தானத்தை கொடுக்கலாம். ஒரு ஆணுக்கு தாயோ அல்லது தந்தையோ இல்லை அப்படின்னா இந்த நாளில் பசுவிற்கு நீங்கள் அகத்திக்கீரை நல்லா 3 கட்டு 4 கட்டு வாங்கி நல்ல வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் பச்சை நிற வாழைப்பழங்கள் ஒரு சீப்பு வாங்கி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இவ்வளோலாம் எங்களால் கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிறப்போ ஒரு 2 வாழைப்பழமாவது இலையில வச்சு நீங்கள் அன்றைக்கி செய்யக்கூடிய சாப்பாடுகள் கொழுக்கட்டை எல்லாமே வச்சு பசுவிற்கு தானம் கொடுத்து பசுவை நெற்றி பகுதியை தொட்டு வணங்கிக்கோங்க, பின்பகுதியை தொட்டு வணங்கிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்ற நிலையை அடைவீர்கள். கண்டிப்பாக இது போல் பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும். கட்டாயம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கும் மிகப்பெரிய நல்லதே நடக்கும். அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.